எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு அவார்ட்ஸும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ரெண்டட் ஹவுஸ்ல குடியிருக்கிற 2 டெனண்ட்டை ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் ஈகோவை ட்ரிகர் பண்ணி எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கூட்டு போகுன்றதான் இந்த பார்க்கிங் படத்தோட கதைங்க. டெபியூட்டன்ட் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரொம்ப சிம்பிளான பிளாட்டை எடுத்துட்டு எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாம 2 hours ரன் டைம்ல அந்த கோர் பிரிமிஸை எஃபெக்டிவாகவும் செம்ம எங்கேஜிங்காகவும் பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம்எஸ் பாஸ்கர் சார் அவங்க கரியரோட நல்ல படங்கள் லிஸ்ட் இன் பார்க்கிங் ஸ்லாட்ல நிச்சயமா இந்த மூவியை சந்தோஷமாவே வந்து நிறுத்திக்கலாம். அவ்வளவு மெச்சூர்டா அந்த கேரக்டராக வந்து கேரி பண்ணிருக்காங்க. ஹரிஷோட மனைவியா வர இந்துஜா வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்த ஒரு பிரெக்னன்ட் ஒய்ஃபாக மெஷர்டா நடிச்சிருக்காங்க. பட் அப்பான்னு எம்எஸ் பாஸ்கரா இவங்க அண்டர்லைன் பண்ணி கூப்பிடுற போவே கிளைமேக்ஸ்ல என்ன போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு தெரிஞ்சது. ஆல்சோ ஆண்களோட ஈகோனால அந்த வீட்டு பெண்கள் பாதிக்கப்படுற விஷயம்லாம் வந்துட்டு சூப்பராகவே பட்ஜெட் பண்ணியிருந்தாரு இயக்குனர். பட் அதுல எம்எஸ் பாஸ்கரோட மனைவி மற்றும் அவர் பொண்ணோட கேரக்டர் திருப்பி அடிக்கிற மாதிரி இந்துஜாக்கு ஒரு ஆர்கானிக் ஸ்பேஸ் வந்து பக்கத்துல வந்து மாட்டலைங்க. அதனாலயும் என்னமோ 3rd கியர்ல கம்ஃபர்டபுளா போன ஒரு வண்டி கிளைமேக்ஸ்ல 6th கியரை போட்டு ரொம்ப ஓவர் டிராமட்டிக்கா போய் முடிஞ்ச மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. மற்றபடி ஒரு நல்ல ரிலேட்டபிளான ஒரு மூவிங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட பட்ஜெட், பிளாட், கேரக்டர்ஸ் அந்த பார்க்கிங் ஸ்லாட் மாதிரி ரொம்ப சின்னதாக விட்டு இருந்துச்சு. அந்த லிமிடெட் ஸ்பேஸ்ல கோரை விட்டு எங்கேயுமே வெளியே போகாம டென்ஷன்லாம் ஏற்றி டிராமாட்டிக் திலாகவே வந்துட்டு அழகா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அந்த நரேட்டிவ் பேட்டர்னுக்கு கோஸ்ட் கேங்க சேர்ந்த பிலோமின் ராஜோட பிரில்லியன்டான டிரான்ஸ்லேஷன் எடிட்டிங் வந்து ஹைலி எவிடென்ட்டா வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ டைம் கிடைக்கிறப்போ நிச்சயமா நீங்க வந்து ஃபேமிலியோட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ப்ரிடிக்டபிள் எண்டிங்லாம் கூட பெருசா வந்து உறுத்தான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கொடுத்த காசுக்கு ஒரு திருப்தியான படமா வந்துட்டு இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு அவார்ட்ஸும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ.